ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வாரை 2 கோபிகைகளாக வடிவம் கொள்ள 2 பேரும் கைகோர்த்து உந்தி பறக்கும்படி சுற்றி சுற்றி நாட்டியமாடிக்கொண்டு கிருஷ்ண பக்தை கண்ணன் புகழை பாட, ராமபக்தை ராமபிரான் புகழை பாட, 2ஐயும் சேர்த்து பெரியாழ்வார் பாட நாம் அதை ரசித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ போன 5ஆம் பாட்டுல கிருஷ்ண பக்தை வலுவான ஆதாரங்கள் எடுத்து வச்சுட்டா. அது பாரு, கண்ணன் மட்டும் என்ன வளர்ப்பு தாய் பேச்ச கேட்க மாட்டானா? யசோதை விஷமம் பண்ணுன்னு சொன்னா அதனால பண்ணா. யசோதை உரலோட கட்டி போட்டா கட்டுன்ட்டு கிடப்பான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா யசோதை அவனை சிங்கக்குட்டி போல வளர்த்திருக்கா, விஷமம் பண்ணா ரசிப்பா, அதனால பண்ணினா. தேவகி பேச்ச கேட்டான், யசோதை பேச்ச கேட்கல, அதெல்லாம் எங்க கண்ணனை சொல்லப்படாது. அடுத்து கண்ணனோட எளிமை எல்லாம் வருமா? பாண்டவர்கள் தூது போக சொன்னா தூது போறான், தேரோட்டுன்னு சொன்னா டிரைவரா சாரதியா இருந்து தேரோட்டுறான். இந்த எளிமை எல்லாம் உங்க ராமனுக்கு வரவே வராது. அந்த காளியன்னு ஒரு பாம்பு, பாம்பு தலையில நாட்டியம் எல்லாம் ஆடினான், ஆனாலும் அதுக்கு அனுகிரகம் பண்ணித்தானே அனுப்பினான். அதனால எங்க கண்ணனை போல வருமானா? இவ பார்த்தா வருமா, ராமன்ட்டையும் எளிமை உண்டு. எங்க ராமன்ட்ட எவ்வளவு பெரிய எளிமை உண்டு தெரியுமா? நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா ராமனுக்கு. பட்டாபிஷேகத்தன்று காலை கைகை கூப்பிட்டு ராமனை காட்டுக்கு போங்கிறா, அவ்வளவுதானே. பரதன் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? பரதன் அயோத்தியை ஆள்கிறான் என்றால் நான் ஆள்வது போலத்தான். சந்தோஷமா காட்டுக்கு போறேன்ட்டு ராமன் காட்டுக்கு போனானே. இந்த எளிமை யாருக்குமா வரும்? இப்படி விட்டு கொடுத்தான் என்ற வரலாறு கண்ணன்ட்ட பார்க்க முடியுமா? ராமன் அல்லவோ செய்தான். அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வந்த பரதனுக்கு தன் பாதுகையை கொடுத்தானே ராமன், அதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்கு தெரியுமா? இது ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பரதனுக்கு ராமன் பாதுகை கொடுத்தானே, அதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு. அதை வச்சு இந்த பெண் பாடுகிறாள். அதுதான் 6வது பாசுரம். இந்த பாதுகா பட்டாபிஷேகம்ங்கிற ஒரு சம்பவம் நீ கிருஷ்ணனுக்கு சொன்ன எல்லா பெருமைகளையும் அப்படியே மொத்தமா காலி பண்ணிடும்ட்டா. என்ன பண்ண போறது? 6வது பாசுரம். முடி ஒன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன்னடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. முடி ஒன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. இப்ப இந்த பெண் சொல்றா, பரதன் ராமனை பின்தொடர்ந்து வந்து விட்டான். அதான் முடி ஒன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின்தொடர்ந்த. ராமன் பின்தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டானா பரதன். ராமன் புறப்பட்டு வனவாசம் என்று அயோத்தியிலேருந்து புறப்பட்டான். புறப்பட்டவன் தமசா நதிக்கரையை அடைந்தான். அதன் பின் குகனுடைய இருப்பிடம் ஸ்ருங்கிபேரபுரம், அதுக்கப்புறம் கங்கையை கடந்து பரத்வாஜராசிரமம், அங்கிருந்து சித்திரக்கூட்டம். சித்திரக்கூட்டம்ங்கிற இடத்துல சீத்தை, ராமன், லக்ஷ்மணன் 3 தங்கி இருக்கிறார்கள். அப்புறம்தான் பரதன் அயோத்திக்கு திரும்பறான். நடந்ததெல்லாம் அறிந்து கொண்டான். ராமனை அழைத்து வருகிறேன் என்று பின்தொடர்ந்து புறப்பட்டு வந்தான். வசிஷ்டர்லாம் சொன்னார், இல்ல பரதா, உனக்கு தான் பட்டாபிஷேகம், அப்பா நீதான் ஆளணும்னு சொல்லியிருக்கார். இல்ல மாட்டேன். சபை நடுவுல பரதன் அழுது சொன்னான், இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, பரதனும் ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை பாதுகாக்கும்? ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில போகும்போது, சாரே நீ டேபிளை பார்த்துக்கோ சொல்லிட்டு போவாரா? வீட்டை விட்டு வெளியில போகும்போது, தொலைக்காட்சி பெட்டியே நீ என்னுடைய ஃப்ரிட்ஜை பார்த்துக்கோ சொல்லிட்டு போவாரா? இந்த ராஜ்யமும் ராமன் சொத்து, நானும் ராமன் சொத்து, 2 சொத்தையும் சேர்த்து அந்த உடையவன் ராமன் தான் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஓர் உடைமை மற்றொரு உடைமையை பார்த்து கொள்ளாது. இதோ புறப்படுகிறேன்னு புறப்பட்டு பின்னாடி வந்தானே பரதன், அவன் தான் ஒப்பற்ற குணம் படைத்தவன். முடி ஒன்றி மூ உலகங்களும் ஆண்டு. பரதன் வந்து ராமன்ட்ட பிரார்த்தித்தான். என்ன பிரார்த்தித்தான்? முடினா கிரீட்டம்னு அர்த்தம், ஒன்றி என்றால் பொருந்தின்னு அர்த்தம். சில விஷயம் சொல்லுவா, அதுலயே ஒன்றி போயிட்டார் அப்படின்னா அதுலயே நன்னா இணைந்து பொருந்திட்டார்னு அர்த்தம். முடி ஒன்றினா கிரீடத்தை உன் தலையில் ஒன்றி பொருத்தி கொண்டு நீ ஆட்சி பண்ணணும்னு அர்த்தம். அதாவது பரதன் என்ன சொல்ல வரானா, அந்த கிரீடம் என்பது உன் தலைக்கு உரியது, உன் தலையில தான் அது ஒன்றி பொருந்தி இருக்கும், அதை என் தலையில வைக்க கூடாது. அதனால நான் கிரீடம் வச்சுக்கல, என் தலையில ஜடாமுடி தரித்து கொண்டு வந்திருக்கிறேன். ராமன் ஜடாமுடி தரிச்சுன்னு காட்டுல இருக்கான்,
பரதனும் ஜடாமுடியோடு வந்தான். காரணம் என்னன்னா, அந்த மணிமுடி என்பது ராமா உனக்கு மட்டுமே உரித்தானது, என் தலையில அதை வைக்க கூடாது. அதனால முடி ஒன்றி அந்த முடியாகிய கிரீடத்தை உன் தலையில் பொருத்தி கொள்ள வேண்டும், ஒன்றி இருக்கும்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அயோத்தியை மட்டும் ஆளணும்னு சொல்லல, பாட்டு பாருங்க, ரொம்ப ஆழமான பாசுரம். மூலகங்களும் ஆண்டு, மூலகத்தையும் நீதான் ஆட்சி பண்ணணும்ட்டான். அவன் சொன்னது சரிதானே, மேல் உலகங்களுக்கும் தலைவன் யாரு, எம்பெருமான் தான். கீழ் உலகங்களுக்கும் அவன் தான், இந்த பூலோகத்துக்கும் அவன் தான். அதனால இந்த அயோத்தி மட்டும் இல்ல, உலகத்துக்கும் நீதான் ராஜா. திரைலோக்கிய ராஜாவாக நீ இருக்கும்போது இந்த அயோத்தி மட்டும் எனக்கு சொந்தம்னு நான் ஆழ்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அதனால நீ திரும்பி வரணும், வந்து அயோத்தியை மட்டும் ஆளக்கூடாது, மொத்த பாரத தேசத்தை மட்டும் ஆளக்கூடாது, நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பூலோகத்தை மட்டும் ஆளக்கூடாது, நம் கண்ணுக்கும் அப்பாற்பட்டு சாஸ்திரங்கள் மூலம் அறியக்கூடிய மேலுலகங்கள் கீழ் உலகங்கள் இது எல்லாத்தையும் நீதான்ப்பா ஆளணும். அப்ப முடி ஒன்றி உலகங்களும் ஆண்டு, இத்தனையும் ஆட்சி செய்வது எதற்காகனா, பரதன் கேட்கிறான், உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த, உன் அடியேற்கு, உன்னுடைய அடியவன் இருக்கிறேனே, என்னுடைய பிரார்த்தனைக்கு அனுகிரகமாக இதை பண்ணு. அதனால உன் அடியேற்கு, உன் அடியவனாக அடியன் வந்திருக்கிறேன், அருள் பிரார்த்திக்கிறேன், உலகத்தையும் நீ ஆளணும், தலையில கிரீடம் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், உன் அடியேற்கு அருள், உன் அடியவனான அடியனுக்கு இந்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நாம. இங்க மாமுனிகள் வியாக்கியானத்துல கேட்டார், உன் தம்பிக்கு அருள்னு தானே பாட்டு இருக்கணும், உன் அடியேற்குன்னு பரதன் ஏன் சொன்னான் அப்படின்னா, அழகா மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார், பிராத்துகு சிஷ்யஸ்ய தாசஸ்யன்னு பரதனே சொல்லி இருக்கிறான். பரதன் ராமனுக்கு தம்பிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லையா, சிஷ்யனா. எப்படி சிஷ்யன்னா, மாமுனிகள் காட்டுறார், ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் 4 பேரும் வசிஷ்டரிடம் பாடம் பயின்றார்கள். குருகுலவாசம் 12 வயசு வரைக்கும் அங்க எல்லா கலைகளும் கற்று தேர்ந்தார்கள். அதுல பரதன் மட்டும் என்ன பண்ணுவானா, வசிஷ்டர் ராமனுக்கு நேரடியா பாடம் எடுப்பாராம், அத பரதன் பெருசா கவனிக்க மாட்டானா. ராமன் கத்துனதுக்கு அப்புறம் ராமனிடம் பரதன் வந்து, அண்ணா நீ சொல்லி கொடுப்பானா. அதுல புரியாத பல விஷயங்கள், ரகசியங்கள், நுட்பங்கள்லாம் ராமன் பரதனுக்கு சொல்லி கொடுக்க, ராமனுக்கு சிஷ்யனாக இருந்து பரதன் கற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால ராமனுக்கு பரதன் தம்பி மட்டும் கிடையாது, சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறான். வசிஷ்டர்டேந்து பல ரகசியங்களை நேரடியாக ராமன் அறிந்து கொண்டு ராமன் தான் பரதனுக்கு சொல்லி வைத்தான். இது ஒரு நுட்பம் மாமுனிகள் காமிச்சது. அதை விட ஒரு ரகசியம் என்னன்னா, தாசஸ்ய, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும், தாசனாக இருக்கணும் தான் ஆசை. அது லக்ஷ்மணனும் சரி பரதனும் சரி, 2 பேரும் தங்களை ராமனுக்கு தம்பின்னு சொல்லிக்க மாட்டா, தாசன் தொண்டன்னு தான் சொல்லிப்பா. அப்ப பரதன் சொல்றான், நான் உனக்கு தொண்டனாவும் இருக்கேன், சிஷ்யனாவும் இருக்கேன், தம்பியாவும் இருக்கேன், அனைத்துமாக இருப்பவன்கிறத காட்டத்தான் அடியேன். அடியேன்னா உனக்கு கீழ்ப்பட்டவன் அர்த்தம். தம்பியும் அடியன் தான், சிஷ்யனும் அடியன் தான், தாசனும் அடியன் தான். அதனாலதான் 3க்கும் பொருந்தும்படி அடியேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார் பெரியாழ்வார். அதனால முடி ஒன்றி உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று எனக்கு அனுகிரகம் பண்ணு, நீ ஆட்சி பண்ணணும்னு சொல்லி அவன் பின் தொடர்ந்த. இங்க அவன்னா ராமன் அர்த்தம். அவன் பின், ராமன் எங்க போனானோ அவனை பின் தொடர்ந்த, ஃபாலோ பண்ணிட்டு சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு. ஒரு வார்த்தையில முடிச்சுட்டார் பாருங்க பெரியாழ்வார், படியில் குணம்னர். படினா அளவு, ஒப்புன்னு அர்த்தம். படியில் அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். படியில் குணத்துனா ஒப்பற்ற குணம் கொண்ட பரத நம்பிக்கு. நம்பி என்றால் குணங்கள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவன். பரத நம்பி, பரதன் என்று குணங்கள் பரிபூர்ணமாக நிரம்பிய நம்பி இருக்கானே, அவன் படியில் குணத்து. அவனுடைய குணத்துக்கு நிகரே கிடையாது, ஈடுணையே கிடையாது, அளவிடவே முடியாது. எப்படின்னா, கம்பராமாயணத்துல கம்பர் ஒரு பாட்டு வச்சாரே, எண்ணில் கோட்டி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ. ஒரு சிலர் உடனே இந்த பாட்டு சொல்லலையான்னு கேட்பா, அதனால சொல்லிடுறேன். 1000 ராமர் நின் கீழ் அவரோ தெரியணுமா. 1000 ராமர்கள் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக மாட்டார்கள். ஆனா அதுக்கும் மேல யுத்த காண்டத்துல வச்சிருக்காரு கம்பர், எண்ணில் கோட்டி ராமர்கள் ஆயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ. கோட்டி ராமர்கள் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற குணம் கொண்டவன் பரதன். ஏன்னா ராமன்ட்ட ஓடி வரா, படியில் குணத்து பரத நம்பிக்கு. பரிபூர்ணமாக குணங்கள் நிறைந்த ஒப்பற்ற பரதன் ராமன்ட்ட ஓடி வந்தான். அண்ணா, இந்த கைகை பெரிய தப்பு பண்ணிட்டா, மூத்தவன் தான் முடிசூடி கொள்ள வேண்டும், அந்த முறையை மாற்றி இளையவனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானிச்சுட்டா, இது பெரிய தப்பு, இந்த தப்பை நீதான் வந்து சரி பண்ணணும், வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கோ, நீதான் மூத்தவன், நாடாளணும். ராமன் சொன்னா, இல்லப்பா, அப்பா வந்து அம்மா கைகைக்கு கடன் பட்டிருக்கார்,
2 வரம் தரேன்னு வாக்களித்திருக்கிறார். தசரதனுடைய உயிரையே அவ காப்பாத்திருக்கா. அதுக்கு கைமாறா தந்த 2 வரம். நம்ம அப்பா ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கார், வாக்களிச்சிருக்காருன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அந்த வகையில அப்பாவளுக்கு முறைப்படி ராஜ்யத்தை உனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு வனவாசம்னு சொல்லிட்டார். அதை நாம 2 பேருமே ஏற்று பின்பற்றுவதுதான் 2 பேருக்குமே நல்லதுன்னு ராமன். பரதன் சொன்னா, அண்ணா அப்ப ராஜ்யம் எனக்கு தானே? ஆமா. அப்ப என் ராஜ்யத்தை நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். உனக்கு தர ஏத்துக்கோன்னா. ராமன் சொன்னா, பரதா ராஜ்யத்தை கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, வாங்க எனக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா நம்ம அப்பா 14 வருஷம் என்ன வனவாசம் இருக்க சொல்லிட்டார். பரதன் சொன்னா, அண்ணா ஒருத்தரால ஒரு கர்மா பண்ண முடியலன்னா அவர் கையால புல்லு தொட்டு கொடுத்து இன்னொருத்தர் பண்ணுவதுன்னு வழக்கம் உண்டு. ஒரு அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியல, படுத்த படுக்கையா இருக்காருன்னா புல்லு தொட்டு கொடுத்துருவார், அவர் சார்பில் இன்னொருத்தர் பண்ணுவார். நீ அதை போல புல் தொட்டு கொடு, உன் சார்பில் நான் வனவாசம் இருக்கேன், எனக்கு பதிலா நீ போய் ஆட்சி பண்ணு. ராமன் சொன்னா, அது உடம்பு முடியலைன்னா புல்ல தொட்டு கொடுத்து பண்ணலாம்ப்பா. இவர் குத்துக்கல்லு மாதிரி உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை விட்டு எனக்கு பதிலாக தர்ப்பணம் பண்ணு, யாகம் பண்ணு இப்படின்னு சப்ஸ்டியூட் போட்டா நியாயம் இல்லை தானே? அது போல எனக்கு வனவாசம் 14 வருஷம் இருப்பதற்கு உடல்ல தெம்பு இருக்கும்போது, மன உறுதி இருக்கும்போது, நான் இந்த மாதிரி தப்பான உதாரணமாக உனக்கு புல்லு தொட்டு கொடுத்து உன்னை எனக்கு பதில் வனவாசம் இருக்க சொல்வதுங்கிறது நியாயம் இல்லை. நீ போ, நான் வரேன். அப்படின்னா 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிப்பியா? அது தாராளமா பண்ணிக்கிறேன், ஆனா இப்ப வரமாட்டேன். இப்ப பரதன் பாக்குறான், அதுக்காக அது வரைக்கும் நான் ஆள முடியுமா? படியில் குணத்து பரத நம்பி அவன் சொன்னான், இல்லன்னா அதுக்காக அது வரைக்கும் என்னால ஆள முடியாதே, என்ன செய்வதுன்னு கேட்டான். அப்ப ராமன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னான்னு இது மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். நல்லா கவனிக்கணும். இது வால்மீகி ராமாயணத்திலேயோ கம்ப ராமாயணத்திலேயோ இந்த ரகசியம் கிடையாது. ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல மட்டும் இந்த ரகசியம் காட்டியிருக்கார். என்ன ரகசியம்னா, இப்ப ஒருவேளை பரதன் ராமன் சொன்னபடி ராஜ்யத்தை ஏத்துனுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பொதுமக்கள் என்ன பேசுவாளாம், பாடுறா அந்த பரதன் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன், ஒரு பக்கம் அம்மாவை வச்சு தனக்கு ராஜ்யம்னு வாங்கிட்டான், இன்னொரு பக்கம் தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக ராமன்கிட்ட போய் நீ வாவான்னு கூப்பிட்டுட்டு ராமன் அப்புறம் வரேன்னு சொல்லவும், சரி அப்ப நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஜம்முன்னு போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் பாரு. இவன் இப்படியும் பண்ணுவான் அப்படியும் பண்ணுவான், அம்மாவை வச்சு ராஜ்யத்தையும் வாங்குவான், அண்ணனுக்கு தம்பி மாதிரி நாடகமும் போடுவான் அப்படின்னு பேசுவாளாம். சரி இப்படி வச்சுப்போம். இல்ல பரதன் ராமனையே அழிச்சுன்னு வந்துடுறான்னு வச்சுப்போம், ராமனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னு வச்சுப்போம். அப்பவும் வம்பு பேசுறவாள்லாம் என்ன சும்மாவா இருப்பா? அப்ப என்ன வம்பு பேசுவாளாம், இந்த பரதன் இருக்கானே அம்மாவை வச்சு எப்படியாவது தனக்குத்தான் ராஜ்யத்தை வாங்கணும்னு பார்த்தான், ஆனா ஊர்ல ஒரே எதிர்ப்பு வருதுன்னதும் இந்த அரசியல்ல ஸ்டண்ட்னு சொல்லுவாளே அது போல திடீர்னு, என்னப்பா இது அரசியல்ல இந்த மேடையில இருந்தவர் யாரோ ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கு தாவக்கூடிய உறுதி எனக்கு தான் உண்டுன்னு, அது போல இந்த பரதன் ஏதோ அரசியல் பண்ணி திடீர்னு ராமன்ட்ட பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பாரா பண்றதையும் மட்டும் நல்லவன்னு பேர் வாங்கிட்டான் பாரும்பாலாம். அப்போ ராமன் சொல்லி ராஜ்யத்தை ஏத்துண்டாலும் நாடகமாடி ராஜ்யத்தை வாங்கிட்டான்பா. ராமனையே கூட்டின்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் வர்றா நல்லவன்னு பேர் வாங்கிக்க இப்படி பண்ணிட்டான், எதிர்காலத்துல ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவான் பாடம். இந்த பரதன் மீது யாருக்குமே இனி சந்தேகம் வராமல் அவன் பெருமை எல்லோருக்கும் புரியணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தான், அன்று அடிநிலை ஈந்தானை. அடிநிலைனா பாதுகைன்னு அர்த்தம், அடினா பாதம், அடிநிலைனா அந்த பாதம் நிலைத்திருக்கக்கூடிய பாதரட்சை பாதுகை, ஈந்தான்னா கொடுத்தான். அன்று பரதன் காலில் விழுந்த போது அடிநிலை ஈந்தானை தன்னுடைய பாதுகையை பரதன்ட்ட கொடுத்தான் ராமன். இதுல நுட்பம் என்னன்னா, ராம பாதுகையை மட்டும் பரதன் தாங்கிட்டு வரத லோகத்துல உள்ளவா பார்த்தான்னா எந்த நாக்கு பரதனை தப்பா பேசித்தோ அவ கண்ணே கலங்கிடும், அவ மனசே உருகிடும். ஐயோ அண்ணன் மீது எவ்வளவு பக்தி, நமக்குன்னா செருப்பும்போம், பகவானுக்கு பாதுகைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணனோட செருப்பை தம்பி தலைமையில வச்சுன்னு வரான்னா சச்ச இவனை போய் சந்தேகப்பட்டுட்டோமேனு பரதன் மீது யாரெல்லாம் பழி சொன்னாலோ அவ அத்தனை பேருக்கும் பரதன்னா எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது தெரியணும். அதனால ராமன் என்ன பண்ணானா, நான் போறபடி 14 வருஷம் வனவாசம் போறேன், என் பாதுகையை பரதன் கொண்டு போகட்டும், அவன் பெருமை என்னங்கிறது லோகத்துக்கு தெரியட்டும்ட்டு தன் பாதுகையை பரதனுக்காக கொடுத்தவன். இப்ப அந்த பெண் சொல்ற அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அவன் பெருமையை பாடு. இங்க கிருஷ்ணனுக்கு ஏதோ சொன்னேள், அவர் தூது போனார் அது பண்ணார் இது பண்ணார்னு. கண்ணன் தூது போனான், கண்ணன் தேரோட்டினான், ஆனா இங்க ராமன் தம்பி ஆளட்டோங்கிறதுக்காக காட்டுக்கே போனான். கண்ணன் காட்டுக்கா போனா, ராமன் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய அரக்கர்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டுக்கு போனா. யாருக்காக? தம்பி ஆளட்டோன்னு. அதுலயும் தம்பிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, தன் பாதுகையை கொடுத்து அவன் பெருமை என்னன்னு காமிச்சான்.
அதாவது சரணாகத ரட்சணம்னு கிருஷ்ணனுக்கு சொன்னா, இதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. இல்ல இந்த காளியனும் அவனுடைய மனைவிகளும் கிருஷ்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணா கிருஷ்ணன் அதனால உடனே மன்னிச்சுட்டான். இங்க ராமன் இருக்கானே, பரதன் காலில் விழறான், அண்ணா திரும்பி வாங்குறான். சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துடணும். ஆனா ராமன் யோசிச்சானா, 14 வருஷம் கழிச்சு வந்து ராஜ்யத்தை ஏத்துப்பதுதான் முறை. ஏன்னா இப்போ அப்பாவோட வாக்க நிறைவேற்றணும். வனவாசம்னு போனாதான் ராவணவதம் நடக்கும். தேவர்கள்லாம் வேற பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதனால இப்ப போய் ராவணவதத்தை முடிச்சுட்டு வந்து பரதன் பிரார்த்தித்தபடி பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம்னு ராமன் முடிவெடுத்துறான். ஆனா இந்த சரணாகதி இருக்கே, அது ரொம்ப பவர்ஃபுல். ஒருத்தர் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டார்னா அவர் என்ன கேட்கிறாரோ அதை உடனே கொடுத்துடணும். பரதனுக்கு உடனே கொடுக்க முடியாது, 14 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். அப்போ உடனே அவர் கேட்டதை கொடுக்க முடியலன்னா அவர் என்ன கேட்டாரோ அதை விட பெருசா ஒண்ணு கொடுத்துடணுமா. இப்ப பரதன் என்ன கேட்டான், ராமன் தான் வேணும்னு கேட்கறான். ராமன் உடனே தன்னை கொடுக்க முடியாது, அதனால தன்னை விட உயர்ந்த தன் பாதுகைய பரதனுக்கு கொடுத்தான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, அவ என்ன கேட்டாளோ கேட்டதை மட்டும் கொடுத்தான். ராமன் கேட்டதை விட பெருசா ஒண்ணு கொடுத்தான். பரதன் ராமன் வேணும்னு கேட்டான், ராமன் தன்னை விட பெரிதான தன் பாதுகையே பரதன்ட்ட கொடுத்தான். 14 வருஷம் கழிச்சு அவன் விரும்பியபடி பட்டாபிஷேகமும் செய்து கொண்டான். இதுதான் எங்க ராமனின் பெருமை. அந்த அடிநிலை ஈந்தானை பாடிப்பெற, அயோத்தியர் கோமானை பாடிப்பெற. அங்கேயும் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பரதன் போய் ஆட்சி பண்ணல, ராமன் பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணா. பாதுகை ஆட்சி செய்ய பாதுகையின் பிரதிநிதியா தான் பரதன் இருந்தான். அப்போ பாதுகை ஆண்டா ராமனே ஆள்றான் தான் அர்த்தம். அதனாலதான் அயோத்தியர் கோமானை, அயோத்திக்கு அரசனாக விளங்கக்கூடிய ராமனை பாதுகை மூலம் ஆட்சி பண்ணி பின்னாடி சாட்சாத்தா தானே வந்து ஆட்சி பண்ணானே, அந்த ராமன் பெருமையை பாடிப்பெற. அதுதான் இந்த 6வது பாசுரம். முடிவொன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பெற, அயோத்தியர் கோமானை பாடிப்பெற. தலையிலே முடிசூட்டி கொண்டு மூ உலகத்தையும் ஆட்சி செய்து உன்னுடைய அடியவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சித்திரக்கூட்டம் வரை பின்தொடர்ந்து வந்த ஒப்பற்ற குணங்கள் கொண்ட பரதனுக்காக அன்று தன் பாதுகையை தந்தானே, அந்த ராமனை பாடிப்பெற, அயோத்திக்கு பாதுகை மூலம் அரசனாகி பின்னாடி நேராகவும் ஆட்சி செய்தானே, அந்த ராமனை பாடிப்பெறங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Adorning your head with the crown and ruling all the 3 worlds, please bless your devotee. Praying so, Bharata went behind Rama and pleaded at his lotus feet. Rama gave his sandals to Bharata. Fly, singing the glories of that Rama. Fly, singing the glories of the king of Ayodhya என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப இந்த பெண் என்ன தெளிவுபடுத்திட்டா, எங்க ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பரதனுக்கு பாதுகையே கொடுத்து அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாமல் தடுத்து விட்டான். இப்போ உடனே அந்த பெண் பதில் சொன்னான், அதாவது ராமன் இருக்காரே, பாதுகை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? பரதனுக்கு தம்பிக்கு. எங்க கண்ணன் இருக்கானே, பாதத்தையே கொடுத்தான். யாருக்கு தெரியுமா? ஒரு துட்ட நாகமாகிய காளியனுக்கு கொடுத்தான். மறுபடியும் காளியன் இழுக்க போறா அடுத்த பாட்டில். அதை அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். முடியொன்றி மூவுலகங்களுமாண்டு உன்னடியேற்கு அருளென்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத அம்பிக்கு அன்று அடிநிலை தானை பாடிப்பெற, அயோத்தியர் கோமானை பாடிப்பெற, படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை தானே பாடிப்பெற, அயோத்தியர் கோமானை பாடிப்பெற.